நம்ம மொபைலில் வைரஸோ மால்வேரோ ஏறுற மொதல் என்ட்ரி பாயிண்ட்டே ப்ரௌசரில் வர விளம்பரங்கள் தான். அது எப்படி தடுக்குங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ க்ரோம் ப்ரௌசரில் ஒரு நியூ சைட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். சைட் லோட் ஆகிட்டுருக்கு. சைட் லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு ஆட் வருது. ஆட் பார்க்க நல்லா தான் இருக்குது, பட் எனக்கு தேவையில்லை. நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே ஒரு ஆட் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம மொபைலில் வைரஸும் மால்வேர் இருக்கும். கண்டிப்பாக இந்த இஷ்யூவை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அகைன் ஆட் பேஜ் ஃபுல்லாகவே இல்லை, ஆட்ஸ் தான் இருக்குது. கீழே கை வைக்கிற இடம் கூட ஆட். இது எப்படி ஆட் ஃப்ரீயாக பார்க்குறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ளே ஸ்டோர்லேருந்து Firefox இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஒரு 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ஆடன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு 3 ரெக்கமெண்டட் ஆட் பிளாக்கர்ஸ் இருக்கும். யூபிளாக், ஒரிஜின், ஆட் காட், அப்புறம் கோஸ்ட்ரி. 3ஐயும் தனித்தனியாக ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன் 3 ஆட் பிளாக்கர்ஸ்னால் இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். பிரேவ் ப்ரௌசரோட நல்லாவே இருக்கும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பட் ஃபைன். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சைட்டை நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் மூலயமா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் அதே சைட்டை லோட் பண்ணுறேன். ஓகே, பேஜ் லோட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இதனால் வந்து தேவையில்லாத பாப்பப்போ எந்த ஒரு இதுவுமே வராது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ப்ரௌஸ் பண்ணலாம். ரொம்ப செக்யூரான சென்சிட்டிவான சைட்ஸுக்கு ஆட் பிளாக்கர்ஸ் உள்ள ப்ரௌசர் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக க்ரோமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பெர்மிஷன் மேனேஜர். உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ் போயிட்டு பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஆப் பெர்மிஷன்ஸ்லாம் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா பெர்மிஷனும் இங்கே வரிசையாக காட்டும். எந்த அப்ளிகேஷனுக்கு எந்த பெர்மிஷன் இருக்குங்கிறத நீங்கள் இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வாரம் ஒரு முறை இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஒரு கீபோர்ட் ஆப்புக்கு ஸ்டோரேஜ் பெர்மிஷன் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் தேவையில்லாத பெர்மிஷன்ஸை நம்மள்டேருந்து எடுத்துருக்கோம். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி ஆகணும். அதே சமயம் ஒரு சில அப்ளிகேஷன் சில பெர்மிஷன்ஸ் இல்லைனா ஒர்க் ஆகாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாருமே ஒரு அன்லிமிட்டெட் பேக் தான் போட்டிருப்போம். 1 GB இல்லை 2 GB சீக்கிரமே முடிஞ்சிடும். அது ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். அது எப்படி தடுக்கலாங்கிறதையும் பார்ப்போம். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை தேடுங்க. சர்ச் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். நான் MIUயில் இருக்கேன். ஸோ என்கிட்ட ரெஸ்ட்ரிக்ட் டேட்டா யூசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. வைஃபை அண்ட் மொபைல் டேட்டா. என்னோடய அப்ளிகேஷன் வைஃபை மூலிமா மட்டும்தான் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வைஃபை மட்டும் செக் பண்ணியிருக்கட்டும். மீதி ரெண்டும் அன்செக் ஆகியிருக்கட்டும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வைஃபை மூலிமா மட்டும்தான் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இதனால் உங்களுக்கு மொபைல் டேட்டாவை சேவ் பண்ண முடியும். இல்லை என்கிட்ட இந்த ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நோ ரூட் ஃபயர்வால் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது. 2013 இருக்குது. ரொம்பவே ட்ரஸ்டட் அப்ளிகேஷன். ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இது ஒரு VPN மாதிரி கனெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் செக் பண்ணிங்கன்னா அது மாதிரி காட்டும். இன்கேஸ் ஏதாவது நெட் எதுவும் ஓப்பன் ஆகலைன்னா நோ ரூட் ஃபயர்வால் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இன்டர்நெட்டை அலோவ் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு அப்ளிகேஷனாலையும் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும் இன்டூ மார்க் அண்ட் க்ரீன் டிக் உள்ளதெல்லாம் ஆக்சஸ் அலோவ் பண்ணது. ஸோ உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் மட்டும் அலோவ் பண்ணுறேன், கூகுள் மட்டும்னு. மேலேயும் அதே மாதிரி ஆப்ஷன் இருக்குது, வைஃபை அண்ட் மொபைல் டேட்டா. ஸோ எந்த இதில் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களோ அது மூலிமா மட்டும்தான் இன்டர்நெட் அலோவ் ஆகும். இது ஒரு சின்ன ஃபயர்வால், மினி ஃபயர்வால் மாதிரி. லாக்ஸ் இருக்குது. லாக்ஸ் மூலிமா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதனால தான் நம்மளுடைய மொபைல் டேட்டா சீக்கிரமே முடியுது. எல்லா அப்ளிகேஷனும் ஏதோ ஒரு டேட்டாவை நமக்கு பேக்ரவுண்டில் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டேட்டா சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ இதுதாங்க காரணம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா உங்கள் ஃபோன் ரீஸ்டார்ட் ஆனாலும் இந்த அப்ளிகேஷனும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்கள் ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். உங்கள் மொபைல் தொலைஞ்சு போச்சுனாலும், ஃபைண்ட் மை டிவைஸ் ஒர்க் ஆகலைனாலும், உங்கள் டேட்டா சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போயிட்டு என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை சர்ச் பண்ணி பாருங்கள். இங்கே ஃபோன் என்கிரிப்டடாக இல்லையா அப்படிங்கிறத கேட்கும். என்கிரிப்டட் டிசேபிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனை என்கிரிப்ட் பண்ணுங்கள். MIUயில் பின் பேட்டர்ன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் என்கிரிப்ட் ஆகிரும். சாம்சங்கில் நீங்கள் தனியாக தான் என்கிரிப்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் என்கிரிப்ஷன் பண்ணும்போது இன்கேஸ் உங்கள் மொபைல் தொலைஞ்சாலும், உங்கள் டேட்டாவை யாராவது ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும், பின்னோ பாஸ்வேர்டோ இல்லாமல்
உங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. 5வதாக ரொம்ப முக்கியமான ஒன்று, உங்கள் ஃபோன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, என் மொபைல் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வேறு எதுவும் இல்லை, உங்கள் ஃபோனை வீக்லி ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறது. என்னடா சொல்கிற, வீக்லி ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணால் என் ஃபோனை ஹேக் பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் பண்ண முடியுமா? ஆமாங்க, இதை நான் சொல்லலை, அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி சொல்லியிருக்கிறாங்க. NSA பார்த்தீங்கன்னா கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நியூஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனை வீக்லி ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறது மூலயமா ஹேக்ஸை தடுக்க முடியுமா? இது நம்ம ஃபோன்லேயே இந்த ஆப்ஷனை ஸ்கெட்யூல் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு ஸ்கெட்யூல் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் நைட்டோ இல்லை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை ஸ்கெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் எவ்ரி வீக் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மூலிமா உங்கள் ஃபோனும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஹேக்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த டெம்பரரி ரேம்லேருந்து கிளியர் ஆகி உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுறதுலேருந்து தடுத்துக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்காக இன்னொரு 5 போனஸ் டிப்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ரிவ்யூ டேபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு மற்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற பெர்மிஷன் இருக்குங்கிறத இந்த செட்டிங்ஸ் மூலியமாக செக் பண்ணலாம். செட்டிங்ஸ் போய்ட்டு இன்ஸ்டால் ஆப்ஸ் ஃப்ரம் அன்னோன் சோர்சஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் லிஸ்ட் அவுட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு பெர்மிஷன் இருக்குங்கிறத அலௌட் அண்ட் நாட் அலௌட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அலௌடுனா அந்த அப்ளிகேஷனுக்கு இன்னொரு அப்ளிகேஷனை ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணுற பெர்மிஷன் இருக்குது. இது ஒரு செக்யூர் ஆப்ஷன் கிடையாது. ஸோ எல்லாமே டிசேபிள் பண்ணி வைக்கிறது நல்லது. எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் அலோவ் கொடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது தான் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப் சைட் அவுட் பண்ணணுன்னா அதோட ட்ரஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்மாக நம்புறீங்கன்னா மட்டும் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸாக நீங்கள் சைட் அவுட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ப்ளே ஸ்டோரில் மட்டுமே ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸையும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ரொட்டீனாக செக் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக டிவைஸோட முக்கியமான 2 செட்டிங்ஸ், ஆக்சசபிலிட்டி அண்ட் டிவைஸ் அட்மின் செட்டிங்ஸ். இந்த 2 செட்டிங்ஸ்க்கும் எந்த அப்ளிகேஷனுக்கு பெர்மிஷனுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். இது உங்கள் ஃபோனை ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ். பார்த்தீங்கன்னா உங்கள் மெசேஜை ரீட் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நீங்கள் என்னென்ன ஸ்க்ரீனில் பண்ணுறீங்க, என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸுக்கும் ஆக்சஸபிள் இருக்க ஒரு சில ஆப்ஸ், அதாவது முக்கியமான ஆப்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் இந்த பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஃபைண்ட் மை டிவைஸ் இந்த மாதிரி கூகுள் சம்மந்தமான ஆப்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். மற்ற எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கும் கொடுக்கறது அவ்வளோ சிறந்தது கிடையாது. ஸோ இதையும் நீங்கள் ரொட்டீனாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது. 2 இயர்ஸ் பேக் கேட்டிருந்தீங்கன்னா நானுமே சொல்லியிருப்பேன் ஆண்ட்ராய்டுக்கு எதுக்கு ஆன்டிவைரஸ்னு. பட் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு மால்வேர்ஸ் அண்ட் வைரஸஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ரெப்யூட்டடான ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிறந்தது. இது ஆன்டிவைரஸ் மட்டும் இல்லைங்க, எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்ஷனாக செயல்படும், ஒரு எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வீக் செட்டிங்ஸ் ஃபைண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மூலிமா நம்மளுடைய ஃபோனில் என்னென்ன வீக்கஸ்ட் செட்டிங்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் இன்னுமே செக்யூராக இருக்கும். இது ஃப்ரீ வெர்ஷன்ஸு நிறைய கம்பெனி அவைலபிளாக இருக்குது. பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெய்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணுறது தான் சிறந்தது. நான் இவ்வளோ செலவு பண்ணுற நம்ம ஃபோனுக்கு ஒரு வருஷத்துக்கு 200 செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ அவங்களுக்கு நமக்கு அடிக்கடி அப்டேட்ஸ் வரும், கால் ஃபில்டர், கிட்ஸ் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்பவே சிம்பிளான ஒரு செக்யூரிட்டி செட்டிங்னா பேட்டர்ன் யூஸ் பண்ணாதீங்க. பேட்டர்ன் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். லாஸ்ட் வீக் என் ஃபோன் டிஸ்பிளே மாற்ற கொடுத்தப்போ அவங்க டிஸ்பிளே செக் பண்ணுறதுக்கு என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் அந்த பேட்டர்னை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பெட்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணாமல் ஒரு பின்னோ ஒரு பாஸ்வேர்டோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனு இன்னுமே செக்யூராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று, SMS வாட்ஸ்அப் மூலயமா வர்ற லிங்க் கண்டிப்பாக தேவையே இல்லாமல் எந்த லிங்கையுமே கிளிக் பண்ணாதீங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். எனக்கு கூகுள்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு, டிவைஸ் செக்யூரிட்டி சம்மந்தமாக உங்களுடைய டிவைஸ்க்கு நாங்கள் இந்த மெசேஜ் அனுப்புகிறோம், இன்னும் லேர்ன் மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயே உங்களுடைய ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நான் இதை எப்படி ஸ்பேம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இது கூகுள்லேருந்து வந்திருக்கு, பட் நீங்கள் இப்போ நம்பரை செக் பண்ணி பாருங்கள். இது கூகுள்லேருந்து வந்தால் அந்த மாதிரி லோக்கல் நம்பர்லேருந்து வராது. ஸோ நம்ம தான் கொஞ்சம் திங்க் பண்ணணும், இது உண்மையிலே ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு ஆஃபர் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வரும், அமேசான்லேருந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி வரும். இங்கே எதுவுமே ஃப்ரீ இல்லைங்க, வெறும் வைரஸ் மட்டும் தான் ஃப்ரீ. அது நம்மளுடைய காசு பணத்தை தான் எடுத்துக்கும். ஸோ ரொம்பவே உஷாராக இருங்க. வாட்ஸ்அப்லேயோ SMS மூலிமா வர லிங்க்கை கண்டிப்பாக கிளிக் பண்ணாதீங்க.
நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.